சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் விஜயதாரணி. ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு. டெல்லியில் நடந்த அதிரடி சம்பவம். தமிழ்நாட்டில் பாஜக நிர்வாகிகள் எப்போதுதான் நியமிக்கப்படுவார்கள்? முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணிக்கு பாஜகவில் பொறுப்பு வழங்கப்படுமா என்பதற்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறிய பதில்தான் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது, தமிழ்நாடு சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக இடையே கடுமையான போட்டி நிலவ இருக்கிறதாம். குறிப்பாக பார்த்தால் திமுக கூட்டணி பிரச்சனை, அதிமுக பாஜக உள்விவகாரம் போன்றவை எதிர்வரும் நாட்களில் கூட்டணி மாற்றத்தை கூட ஏற்படுத்திவிடும். இத்தகைய சூழலிலோ பாஜகவில் தேசிய அளவிலான பொறுப்புகள் அண்ணாமலைக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சமீபத்தில் கூட அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் என பிரமுகர் ஒருவர் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்ததும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த முறை தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பாஜக போராடி வருகிறது. இதற்காக நிர்வாகிகள் மாற்றம் என பல விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் மாநில அளவில் நிர்வாகிகள் எப்போது நியமிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்து வருகிறது. இது குறித்து நைனா நாகேந்திரனோ பதில் கூறியிருக்கிறார். நெல்லையில் சமீபத்தில் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, மாநில அளவில் பாஜக நிர்வாகிகளை தேர்வு செய்யும் பட்டியலை கட்சி தலைமைக்கு அனுப்பிவிட்டோம் என்றும் இன்னும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அது மட்டுமல்லாமல் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணிக்கு பொறுப்பு வழங்குவது குறித்து கூறிய பதிலால் தற்போதைக்கு காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்று தெரிகிறது போல. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆதி திராவிடர் பள்ளிகளில் 97,000 மாணவர்கள் படித்தனர். தற்போது வெறும் 67,000 மாணவர்கள் தான் படிக்கின்றனர். இதற்கு காரணம் அந்த பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லை என்பதுதான். ஆனால் பள்ளி கல்வித்துறை அனைத்தும் செய்துவிட்டோம் என்று கூறுகிறது. ஆதி திராவிட பள்ளிகளுக்கே இதுதான் நிலைமை என்றால் மற்ற பள்ளிகள் நிலையை சொல்லவா வேண்டும்? இது தொடர்பான எனது வலைதள பக்கத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட இந்த கருத்தை நான் பதிவிட்டிருந்தேன். இவ்வாறாக நைனா நாகேந்திரன் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவையும் அரசு செய்யும் நலத்திட்ட உதவிகளையும் கடுமையாக விமர்சித்திருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் பரிபூரணமாக 100% செய்து வருகிறது திமுக அரசு. இந்த சூழ்நிலையில்தான் பாஜகவில் இருந்தும் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சமீபத்தில் இணைந்த பிரபலங்களுக்கு கூட பாஜகவில் பதவிகள் வழங்கியதால் பேரதிர்ச்சியடைந்த இந்த விஜயதாரணியோ இனிமேல் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் விஜயதாரணி அவரது ஆதரவாளர்களுடன் திடீரென சமீபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த தகவலானது வெளிவந்திருக்கிறது என்று பாஜகவில் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏனென்றால் விஜயதாரணி அவரது ஆதரவாளர்களுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவானது இனிமேல் பாஜகவே வேண்டாம் என்றும் விரைவில் ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் இணைய முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த தகவலானது தற்போது பாஜக தலைமையை மற்றும் மோடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.